வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரகரோகரா. இந்த தைப்பூச நன்னாளில் திருப்புகழை ஆரம்பிச்சிடலாம். திருப்புகழுக்கு பெருமைகள் எத்தனையோ இருக்குது. திருப்புகழை எழுதியவர் யாருன்னு கேட்டால் அருணகிரிநாதர் நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த அருணகிரிக்கு உள்ளே இருந்து பாட வைத்தது யாருன்னு கேட்டால் நம்ம ஆறுமுக பெருமான் தான். முருகப்பெருமானே அடியெடுத்து கொடுத்து அந்த நூலுக்கு பேரும் வச்சு அதை திருத்தி இந்த உலகத்துக்கு கொடுத்தாருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. திருப்புகழில் முதல் பாட்டு எது அப்படின்னு கேட்டோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது முத்தை தெரு பக்தி திருநகை தான். அதுதான் உண்மையும் கூட, சுவாமியை அடியெடுத்து கொடுத்த பாட்டு. ஆனால் அந்த பாட்டை பாடிட்டு அருணகிரிநாதர் கொஞ்ச நாள் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார். ஏன் அப்படின்னா விநாயக பெருமானை வழிபாடு பண்ண மறந்துட்டார். அதனால் விநாயக பெருமான் ரொம்ப சோதிக்க ஆரம்பிச்சிட்டார். நமக்கும் அந்த சோதனை வந்துட வேண்டாம். அதனால் முதல்ல விநாயக பெருமானை வழிபாடு பண்ணிட்டு நம்ம சுவாமி பக்கம் போகலாம். சரிங்களா? முதல்ல விநாயக பெருமானுடைய பாட்டு. நம்ம கிருபானந்த வாரியார் பல சொற்பொழிவுகளில் இந்த பாட்டை பாடியிருக்கிறாரு. அற்புதமான ஒரு பாட்டு. அந்த பாட்டை முதல்ல பார்த்துடலாம், பின்பு விளக்கத்தை பார்க்கலாம். கைத்தல நீரைகனி அப்பமோடவள் போரி கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் ஆடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் ஆரன் மகன் மற்பொரு திரள் புய மத யானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொண்டு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முப்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது கோடி செய்த அதிதீரா அத்துயரது கோடு சுப்பிரமணி படும் அப்புணம் அதனிடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனம் அருள் பெருமாளே. பொருள் பார்த்தலாமா? விநாயக பெருமானுடைய கைகளில் என்னெல்லாம் இருக்குது? அப்பம் இருக்குது, அவள் இருக்குது, பொறி இருக்குது. இதெல்லாம் விநாயக பெருமான் விரும்பி உண்றாராம், விரும்பி தனக்கு ஏற்றுக்கிறாராமா. அப்படி அப்பம், அவள், பொறி, கடலை இது போன்ற பக்ஷணங்களை, உணவுகளை விரும்பி உண்ணக்கூடிய ஆணவகம் கொண்ட பெருமானே. அடுத்ததாக கற்றிடும் அழியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வினை கடிதேகம். அறிவு நூல்களை கற்று அதை அன்றாடம் தன்னுடைய வாழ்க்கையிலே நிலைநிறுத்தி வாழக்கூடிய அடியா பெருமக்களுடைய மனதிலும் புத்தியிலும் வாசம் செய்யக்கூடிய பெருமானே என்று பாடுகிறார். கற்பகம் எனவினை கடிதேகம். கற்பகம், அந்த கற்பக விநாயக பெருமான் பேரை சொன்னாலே வினையெல்லாம் கடிந்து இல்லாமல் போகுமா. மத்தமும் மரியமும் வைத்திடும் அரண்மகன் மற்புற திரள் உய மறையானை பூமத்தம்பூவையும் பிறை சந்திரனையும் சூடிய அந்த அரண் சிவபெருமானுடைய புதல்வனே, போருக்கு தகுந்த திரண்ட புயங்களை உடையவரே, மத்தள வயிறு கொண்டவரே. விநாயக பெருமானுடைய வயிறு எப்படி இருக்கும்? மத்தளம் போட்டு தானே இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். அப்பேற்பட்ட மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை, அன்னை பராசக்தியினுடைய குழந்தையாக விளங்கக்கூடிய விநாயக பெருமானே, உம்மை தேன் கொண்ட அன்றாடம் பூத்த அந்த தேன் சொரியக்கூடிய மலர்களை கொண்டு பணிகின்றேன். முத்தமிழ் அடைவினை முற்படுகிடுதல் முற்படையெழுதிய முதல்வோனை. இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய அந்த முத்தமிழை மேருமலையிலே அமர்ந்து எழுதிய எம்பெருமானே என்று பாடுகிறார். அடுத்ததாக முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. இங்கே அருணகிரிநாதர் பண்ண தப்பதான் சிவபெருமானும் பண்ணிட்டார். சிவபெருமானே வரம் கொடுத்தவரே எம்பெருமான் தான். விநாயக பெருமானுக்கு யார் யாரை வழிபாடு பண்ணாலும் சரி, எம்ம வழிபாடு பண்ணாலும் சரி, அம்பிகை வழிபாடு பண்ணாலும் சரி, முருகப்பெருமான் வழிபாடு பண்ணாலும் சரி, உன்னை வழிபாடு பண்ணிட்டு உன்னை தரிசனம் பண்ணிட்டு தான் வழிபாட தொடங்கணும்னு இறைவன் தான் வரம் கொடுத்தார். ஆனால் அந்த இறைவனே கொடுத்த வரத்தை மறந்துட்டார். அதனால் சிவபெருமான் இப்போ அந்த தேர் ஏறி புறப்பாடு பண்ணும்போது விநாயக பெருமான் தன் தந்தையானாலும் விடலை, தன் தகப்பனாவே ஆனாலும் கொடுத்த வரத்தை காப்பாற்றணும் இல்லையா? ஆனால் அவர் விடலை. என்ன பண்ணிட்டாரு? தன்னை வழிபாடு செய்யலை அப்படிங்கிறதுக்காக ஈசன் செல்லக்கூடிய அந்த ரதத்தினுடைய அச்சாணி முடிச்சிட்டார்.
முடிச்சதுமே அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, என்னடா இது ஏன் தடங்கள் வருது அப்படின்னு நினைக்கும் போது, ஆமாம் நம்ம பையனை வந்து வழிபாடு பண்ண மறந்துட்டோம். அதன் பின்பு பூதகணங்கள் தேவாதி தேவர்கள் புடைசூழ ஈசன் விநாயக பெருமானை பூஜித்தார். அந்த முப்புறத்தையும் எரித்து சங்காரம் செய்தார். அப்பேற்பட்ட அந்த முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயர் அதுகொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடையே இவமாகி. நம்ம காதல் நாயகர் முருகப்பெருமான் வள்ளியை காதலிக்க திரைப்படம் வந்தார் இல்லையா, நம்மளும் விநாயகர் பெருமானை முதல்ல மறந்துட்டார் இல்லையா. இதனால என்ன சொல்றாரு, தான் விநாயகரை மறந்தது மட்டும் இல்லை, தானும் மறந்தேன், ஈசனும் மறந்தாரு, முருகப்பெருமானும் மறந்தாலும் என்னெல்லாம் நடந்துச்சுங்க நமக்கு லிஸ்ட்டு போட்டு காமிக்கிறாரு. முருகப்பெருமானும் விநாயகர் வழிபாடு பண்ண மறந்துட்டார். இப்போ வள்ளியை வந்து சுவாமி என்னென்னமோ காதல் வசனம் பேசுறாரு, ஆனால் வள்ளி வந்து பிடிபடலை. அப்போதான் ஒரு ஞாபகம் வருது, ஆமாம் நம்ம அண்ணனை வந்து வழிபாடு பண்ண மறந்துட்டோமே அப்படின்னு அண்ணன் நினைக்கிறாரு. அண்ணன் வந்து யானை ரூபாய் எடுத்து வர்றாரு. வள்ளிக்கு வந்துட்டு ஒரு பயத்தை காமிக்கிற மாதிரி காமிக்கிறாரு. வள்ளி அம்பாள் முருகப்பெருமானை போய் ஆழ தழுவி கொண்டாள். பின்பு இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு இணைந்தது இல்லையா. அதுதான் சொல்றாரு, அத்துயர் அதுகோடு சுப்பிரமணிபடும் அப்புண மதனடி இடமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே என்று பாடி முடிக்கின்றார். ஆக நம்ம எந்த ஒரு வழிபாடு பண்ணாலுமே விநாயக பெருமான வழிபாடு பண்ணிட்டு தான் அந்த வழிபாடை வந்து தொடங்கணும். அதோடு மட்டும் கிடையாது, விநாயகர் வழிபாடு பண்ணால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்குங்கிறதையும் இது அழகாக சொல்லியிருக்கிறாரு. விநாயகருக்கு விருப்பமான பட்சணங்களை சொல்லியிருக்கிறாரு. நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக விஷயமாக விநாயகர் பெருமான் இருக்கிறாரு. அத்துடன் நமக்கு என்ன வேணும், எப்போ வேணும், எதை எப்படி செய்யணுங்கிறத நமக்கு முருகப்பெருமான் கூடவே செய்து கொண்டும் இருக்கிறாரு. தொடர்ந்து பயணிப்போம். அடுத்ததாக முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுத்த அற்புதமான அந்த முத்தை திருப்பாட்டை வந்து பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். சரவண சரணமயம்.